2026 என்ன 2062 இருந்தாலும் அது திமுக தான். விஜய் வந்து இன்னும் தத்துக்குட்டி இன்னும் அரசியல் தெரியாது, அவர் நடிப்பு. அவங்களுக்கு அது பிச்சையா இருக்குங்க, எங்களுக்கு இது வரப்பிரசாதம். உங்களுக்கு வந்து ரசிகரா தான் பெண்கள் போறாங்க, இது கட்சிக்கோசரம் வரும். பவரை தொடக்கத்தான் தெரியும் மொழியா, ஆட்சி அமைக்க தெரியாது. கூட்டம் நீங்களே கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்குது, அப்படியே கடல் அலைகள் மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி பாருங்க ஒரு நிமிஷம். மகளிருக்கு பஸ் வசதி, காலை உணவு திட்டம், திருப்பி மாசம் 1000 ரூபாய் பணம், மத்தியான சாப்பாடு, இந்த மாதிரி ஒரு ஆட்சி எங்க இருந்துச்சு நீங்க பாத்தீங்களா? அதை விட அதிகமாக தான் இருக்கும். அது வந்து வேலை இல்லாத பசங்க அவங்க இவங்க வந்தாங்க யாரு விஜய் மாநாட்டுக்கு. ஆனா இந்த அப்படி இல்ல, ஒவ்வொரு தங்கச்சிகளும் வந்திருக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இந்த இடத்துல 5000 போலீஸ் இறக்கி இருக்கிறாங்க. எப்படி பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வர்றீங்க? அவரு சொல்லுவாருங்க, அவருக்கு வேலை இல்லை. அவரு கொரோனா வந்து விடிய விடிய அழைச்சிருக்கிறாரு. இன்னொன்னு தெரியுமா, விஜய் பொறக்கையில இவர் வந்து இதுல இருந்தாரு, ஸ்டேஷன்ல மக்களுக்காக இருந்தாரு. அவரோட ஆட்சி என்ன, இவரோட ஆட்சி என்ன? ரசிகர் கூட்டம் ஓட்டா மாற. 10 வயசு பையன் பேசுறான், 5 வயசு பையன் பேசுறான், அவன் எப்படி ஓட்டுக்கு வருவான்? ஆனா இங்க திரும்பி பாருங்க, ஒவ்வொரு லேடிஸுகளுக்கு ஓட்டு இருக்கு. கொஞ்சம் அங்க கடல் பாருங்க, இந்த கடலை பாருங்க, அங்க பாருங்க, எப்படி ஒரு கூட்டம். ஏன் விஜய் ரசிகரோட அம்மா பேருந்துல ஏறது இல்லையா? அவங்களுக்கு தெரியுமா? நாங்க சொல்லித்தான் சொல்லிடுமா? கட்சிக்கார் சொல்லித்தான் தெரியணுமா? அவருக்கு தெரியலையா? அவரோட ரசிகர் கூட்டம் அவங்க அம்மா பேருந்துல ஏறலையா? ஏறி இருக்காங்கல்ல. அப்புறம் நீங்க இந்த பேட்டியே எடுக்கணுங்கிறது இல்லைங்க. இது விளம்பரம் இல்லைங்க, இது கட்சி கூட்டங்க. இது விளம்பர கூட்டம் இல்ல. விஜய் வந்து இன்னும் தத்துக்குட்டி இன்னும் அரசியல் தெரியாது, அவர் நடிப்பு. பவரை தொடக்கத்தான் தெரியும் மொழியா, ஆட்சி அமைக்க தெரியாது. ஏங்க இது என்ன சக்திங்க? இதெல்லாம் என்ன சக்தி? அது தீய சக்தினா இது என்ன சக்தி? இது பரம்பரை வளர்ப்பு. தாயினது அப்பா தகப்பன், இது பரம்பரை வளர்ப்பு. இது இப்பதான் வர்றது. அது எங்க பாட்டி, அடுத்தது எங்க அப்பா, அடுத்தது நானு. காலத்துல இருந்து இந்த பாட்சி நடந்துட்டு கூட்டம் எதிர்பார்த்ததோடவே அதிகமாகவே இருக்குது. எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனியாக பார்க்கிங்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ட்ரியும் இருக்குது, பேட்ச் பிரித்து கொடுத்துருக்காங்க. காவலர்களும் நல்லா ஒத்துழைப்பு தராங்க. எல்லாத்துக்குமே நல்ல வழிகாட்டு இருக்கும், அதிகமாகவே இருக்கும். அதையெல்லாம் இது கூட கம்பேர் பண்ணாதீங்க. எங்கள் மாநாடே வேற, அது வேணாம். கம்பேர் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்து அது பெருசே இல்லை. கம்பேரிசனுக்கு வந்து திமுகவுக்கு கம்பேரிசன் வேறு எதுவுமே இல்லை. அந்த மாநாட்டு கூட இதையெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அதை விடங்கிறதே இல்லை. இந்த மாநாட்டை மாதிரி எந்த மாநாடுமே வராது, கம்பேரிசனே கிடையாது. கம்பேர் பண்ணுறக்குன்னு ஒரு ஈக்குவாலிட்டி வேணும் இல்லையா? அதை வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் சொல்றாரு. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு அவர் எதுக்கு சொல்கிறாரு? அது பெண்கள் தான் சொல்லணும், நாங்கள் சொல்ல மாட்டோம் கட்டாயமாக. திமுக மாநாட்டிலையும் சரி, திமுக குடும்பத்துலேயும் சரி, திமுக ஆட்சி பண்ணுற திமுக காரங்க இருக்கிற எந்த இடத்துலையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காது. திமுக இருக்கிற வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. அதை பெண்கள் தான் சொல்லணும். அவர் எதுக்கு சொல்கிறாரு? அவர் சொல்லிட்டு போகிறாரு, நாங்கள் சொல்லணும்ல. திமுக இருக்க வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. உரிமை தொகை நாங்கள் கரூர் மாவட்டம், உரிமை தொகை வந்து எல்லா லேடிஸ்க்குமே கிடச்சிருக்குது. கிடைக்காதவங்களும் மறுபடியும் அப்ளை பண்ணி ஏறி இருக்குது. இன்னும் வந்து அப்ளை பண்ணுறக்கும் மக்கள் தயாராக தான் இருக்காங்க. எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷனில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்துல வந்து தவறு இருக்குதுன்னு எங்கள் அந்தந்த வார்டில் இருக்கிற கட்சிக்காரங்க பார்த்து அதை சரி பண்ணி நாங்கள் மறுபடியும் அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாருமே கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. யாருமே கிடைக்கல வரலங்கிற விரக்தியிலலாம் இல்லை. 41 உயிர் பேச்சு எதுவுமே கண்டுக்காமல் ஓடி போயிட்டாரு. அவருக்கு பார்க்கவே விரும்பல. நாங்கள் அந்த இடத்துல வந்து கரூர் மக்கள் அத்தனை பேருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் நடந்த ஒரு துக்க நிகழ்வாக தான் பார்த்தோம். எங்கள் அமைச்சரும் சரி, எங்கள் கட்சிக்காரங்களும் சரி, வெடிய அது கலைஞ்சாங்க. உண்மையை சொல்கிறேன், நான் வந்து இதை மைக்குக்காக சொல்லணும், அந்த இதை ஞாபகப்படுத்துறதுனால சொல்கிறேன். திமுக எப்படிங்க காரணமாக இப்போ இத்தனை லேடிஸ் வந்துட்டு போகிறாங்க, இத்தனை பேர் வந்துட்டு போகிறோம். நான் என் பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், 2 வயசு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், வெளியே உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் நாங்கள் சேஃபாக தான் போகிறோம், யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. 2026 என்ன 2062 இருந்தாலும் அது திமுக தான். அவர் வேணா வந்து வேற ஏதாவது இந்த நாடெல்லாம் சொல்கிறாங்களே கைலாசா, அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சு வேணா அங்கே போக சொல்லுங்க. அங்கேயுமே 41 பேர் ஏதாவது பண்ணிட்டாருன்னு அங்கிருந்து துரத்து விட்டுருவோம். பிச்சை அவங்களுக்கு அது பிச்சையா இருக்குங்க, எங்களுக்கு இது வரப்பிரசாதம். 1000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம் தானே. இது ஒரு குடும்ப செலவை நாங்கள் தாட்டுறோம்ல. விஜய் தாங்க தீய சக்தி. எங்க ஸ்டாலின் என்னைக்குமே கெத்தா இருப்போம், நாங்கள் இதை தரோம். ஒன்று எந்த காலமும் அழிக்க முடியாதுங்க.
அவர் வர்றாரு, அவர் எத்தனை சீட்டு வாங்குறாருன்னு பார்க்கலாம், நாங்கள் எத்தனை வாங்குறான்னு பார்க்கலாம். அது மாதிரி விஜய் தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. அவங்க போட்டு வந்து கரூரில் வந்ததுக்கு அவர் பாதுகாப்பு கொடுத்தாருங்களா? கரூரில் அவர் பண்ண தப்பு 1000 தப்பு அவர் பண்ணியிருக்கிறாரு. உள்ள போனவங்களுக்கு அவர் ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அவர் தப்பி ஓடினார், அவருக்கு வந்து ஒன்றும் இதாக முடியாது. ஜெயிப்பார் அவரு பார்க்கலாங்க சொல்றாங்க, ஆனால் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைங்க. டெபாசிட் வாங்குற அவர் நிக்கிற ஜெயிக்கிறாரான்னு பாருங்க. யாரு? விஜய் நிக்கிற இடத்துல ஜெயிச்சு வர்றாரான்னு பாருங்க. பெண்கள் தான் சொல்லணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெண்கள் சொல்லணும். நாங்க அப்படி சொல்லல, அவர் தான் சொல்றாரு. விஜய் தளபதி விஜய் தான் சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா அவர் கட்சி ஜெயிக்கணும்னு அவர் சொல்றாரு. நாங்க யாரும் அப்படி சொல்லல. பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவமே இந்த ஆட்சியில நடக்குது. எதுவுமே கிடைக்காம இல்ல, பெண்களுக்கு தான் எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கறாரு தளபதி. எல்லாமே நம்ம தளபதி தான் பெண்களுக்கு நிறைய அவர் செஞ்சதை சொன்னோமா பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒண்ணுதான் சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. அவர் சொல்றதை நம்மளால ஞாபகம் வச்சு கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. அடுத்த ட்ரிப் அவர் தான் கண்டிப்பா வருவாரு. நாடு நலம் பெற நல்லாட்சி மறந்திட ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் யார் வந்தாலும் எங்களுக்கு ஸ்டாலின் தான் வர்ற மாதிரி இருக்காதுங்க. கூட்டெல்லாம் அமோகமா இருக்குதுங்க. பெண்களுக்காக எடுத்த முடிவுங்க இது. பெண்கள் என்னைக்குமே ஸ்டாலினுக்கு கைதுணையா இருப்பாங்க. விஜய்க்கு பெண்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. விஜயோட இங்க இருக்கிற பெண்களை நீங்களே பாருங்க. பெண்கள் அவங்களுக்கு வந்து ரசிகராக தான் பெண்கள் போகிறாங்க. இது கட்சிக்கோசரம் வரும். 5 வருஷமா நல்லபடியாக போகுது. இன்னும் அடுத்த ட்ரிப் இருந்தில்ல, இன்னும் 5 வருஷம் வந்தாலும் சரி தலைவர் தான் வரணும். நல்லா போகுது ஆச்சு. திமுக தீய சக்தி அதெல்லாம் பொய்ங்க. இது வந்து இது குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. அரசியலில் இருக்கிறவங்க தான் அரசியல் பண்ண முடியும். சும்மா நடிச்சுக்கிட்டு வந்துட்டு நான் அரசியலில் இருக்கிறேன்னா அது ஆகாது. அரசியல் பண்றவங்களுக்கு தான் அது தெரியும். பாதுகாப்பு இல்லாதனால தான் இலவச பஸ் பயணம் கொடுத்தாரா, அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரா, குழந்தைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இல்லாத பட்டவங்களுக்கு கொடுத்தாரா, இல்ல உரிமை இல்லாதனால தான் காலை உணவு திட்டம் கொடுத்தாரா, முதியோர்களுக்கு 1200 ரூபாய் ஊக்கத்தொகை உதவி ஊக்கத்தொகை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்குமே எல்லாம் பண்ணிருக்காரு. யாருக்கும் எது பண்ணலன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு போட்டியே இல்லை. தலைவர் தான் வருவார், தளபதி தான் வருவாரு, சூரியன் தான் வரும். நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. காலை உணவு கொடுக்கறது சிறுவர்களுக்கு நல்லா இருக்குது. மகளிர் இதுக்கு நல்லா இருக்குது. பஸ் இலவசம் நல்லா இருக்குது. எங்களுக்கு இந்த ஆட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆட்சி வந்து சரியில்லைன்னு பேசுறாங்க. எங்களுக்கு மகளிர் எங்களுக்கு இந்த ஆட்சி தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு பஸ் இலவசம், வேலை வெட்டிக்கு போகிறது, அதுக்கப்புறம் 1000 ரூபா பணம் வருது, பெரிய விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி நல்லா இருக்குங்க. திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குங்க. தொடர்ந்து அடுத்த ஆட்சி யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் வருவாங்க. இவங்க தான் கண்டிப்பாக வரணுங்க. திட்டங்கள்லாம் தொடர்ந்து கொச்சப்படுத்துறாங்க. எப்படி பாருங்க, உரிமை தொகையெல்லாம் பிச்சை எல்லாம் கரெக்டாக வருதுங்கண்ணா. எங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக வருது. எது மாற்றம்னா அடுத்த ஆட்சி இவங்க தான் அமைப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் சொல்றாரு. அதெல்லாம் சும்மாங்கண்ணா. பெண்கள் பாதுகாப்புலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. ஆட்சி நல்லா இருக்கு. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உரிமை தொகை நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு வீட்டு செலவுக்கு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் பணம் கொடுக்குறாங்க. அதனால நல்ல ஆட்சி நடக்குது. கரெக்டாக இருக்கு. இப்போ பயங்கர அதாவது தொகுதியே பிரித்து விட்டுருக்குறாங்க. எந்த இது பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக நாங்கள் வர்றோம். பஸ்ஸு தனியாக விட்டுறாங்க. சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து ஒரு கொடுத்துட்றாங்க. எல்லாம் ஆட்சி நல்ல ஆட்சி. வருவாருங்க, கண்டிப்பாக வருவார். திட்டங்கள் பயனுள்ள திட்டங்களாக தான் இருக்கு. நீங்க யாரோட ஃபேனுங்க? நாங்கள் உதயநிதி ஃபேன். திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு ஆட்சியில? நல்லா இருக்கு. மகளிருக்கு நல்லா இருக்கு. அதாவது நிறைய பேர் பிச்சைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? பிச்சை இல்லை, அவங்க கொடுக்கறது நல்லதா நன்மைக்கு தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு மகளிர் பணம் கிடைக்குது. எல்லாமே எங்களுக்கு நல்ல நன்மை தான் செய்கிறாங்க. அதனால எங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களுக்கு தான் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். இப்போ இது பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் சொல்றாரு. எப்படி காட்டுது? அப்படி பெண்கள் பாதுகாப்பெல்லாம் நிறைய இருக்குது. இவர் தான் பெண்கள் பாதுகாப்புன்னு அவர் நல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பெண்கள் பாதுகாப்பு இப்போ நல்லா இருக்கு. நல்லா இருந்தாலும் யாராவது ஒரு தப்பு பண்ணணும் அதை நினைச்சா இந்த தண்டனை வரும் அப்படின்னு அந்த பயத்தோட இன்னும் இருக்கணும். வரவங்கள நல்லா கவனிச்சுட்டாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. 1000 ரூபாய் கிடைக்கிறது எங்களுக்கு எவ்வளோ நல்லா ஹெல்ப்பாக இருக்குது. ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்குனாச்சும் அது ஆகுது. இன்னும் ஸ்டாலினே தான் வரணும். எல்லா மேடையிலையும் அவர் எல்லாரும் எல்லா விதமாக சொல்ல தான் செய்வாங்க. எங்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கு உரிமை தொகை எல்லாமே ஸ்டாலின் வழங்கி தான் இருக்கிறாரு. தீய சக்தின்றாரு விஜய் திமுக. திமுக ஒரு தீய சக்திங்கிறது யாருனாலே அதை சொல்லவும் முடியாது. தீயிலேயே இருந்து கண்ணகி எப்படி எழுந்துச்சு வராங்களோ அந்த மாதிரி எழுந்துச்சு வரக்கூடியது தான் திமுக. திமுகனால என்ன ஞாபகம் வரும்?
எல்லா பிரச்சனையும் எல்லாம் பெண்களுக்கான இது இடஒதுக்கீடு செய்யறது எல்லாமே எல்லாரோட வசதியும் எல்லாமே அவர் பண்ணி தர நேரடியான முகமும் நம்மளுக்கு பேசுறாரு எடுக்கிறாரு எல்லாமே பண்றாரு. இந்த ஆண்டு 2026 திமுக தான் வெற்றி வெற்றி வெற்றி.